பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜாய் டிவி நேயர்களுக்கு பிளெஸிங் நியூ ஹோப் சர்ச் சபை சார்பாக வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்தார்ல. இந்த நேரத்தை கொஞ்ச நேரத்தில் நன்றியோடு நாம் ஆராதிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. நம்ம அநேக நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் தான் நமக்கு தந்தாருன்னு? ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். நன்றி பலிகளாக முதல் பாடல், நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவோமா இந்த நேரத்தில்? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சேர்ந்து சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்தேன். நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. சேர்ந்து சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. அப்பா, எங்க வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே.
அதிகாலை ஆனந்தமே, என்ன பாவம் திருப்பாதமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஹல்லேலூயா. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நாளைக்காக கவலைப்படாதிருங்க, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதுங்க. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அமர்ந்திருக்க பிரதர் சிஸ்டர், நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு இந்த பில் பே பண்ணணும், எப்படி நான் கட்டுவணும் அப்படின்னு சொல்லி மன சஞ்சலத்தோடு உட்காந்துருக்கீங்களா? அந்த வீட்டின் காரியம் எப்போ எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லி, நாளைக்காவது அது முடியுமா அப்படின்னு சொல்லி கவலையோடு உட்காந்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேத வசனம் 6:27, கவலைப்படுகிறதுனால் உங்கள் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால் யார் தன்னுடைய சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு ஒன்றும் நேர போகிறது கிடையாது. ஆனால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி, எண்ணத்தை உளுத்துவோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நாளை தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அன்றைக்கி சீஷர்களுக்கு சொன்ன அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அமர்ந்திருக்க அவங்க ஒவ்வொருவரோட கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நாளைக்காக கவலைப்படாதீங்க மகனே, நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினம் என்னுடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இதே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் காலங்கள், என்னுடைய காலம், என்னுடைய ஆயுசு நாட்களின் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ந்தவராய், ரொம்ப புரிந்தவராய் அவர் சொல்கிறார். பாருங்க, நம்முடைய காலங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷியாக நமக்கு அது தெரியாது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும். ஹல்லேலூயா. பிரசங்கில ஒரு வேதவசனம், அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். நேர்த்தியாய் எந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. யோபு என்ற பக்தன் தான் சொல்கிறார், தேவரே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எந்த காலத்தில் என்ன நீங்கள் எங்களுக்கு செய்யணுமோ அது ஒன்றும் தடைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. பிரசங்கிலையும் நகைக்க ஒரு காலம் உண்டு, கண்ணீர் சிந்த ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, பயிர் செய்ய ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. என்றைக்கும் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு எப்படி முடியும் அந்த காரியம்னு சொல்லி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நகைக்க ஒரு காலம் உண்டு. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை நம்பி போகிறாங்க. மோசே கூட ஆண்டவரை நம்பி போகிறாங்க. எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுத்துவோம். ஆனால் ஏற்ற வேலையில் அவர்களை போஷித்த ஆண்டவர். சங்கீதக்காரன் தாவீது அழகா சங்கீதங்களை ஒரு வேதவசனம் சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 78, 24, 25. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னாவை வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணி அதை ஜனங்களுக்கு கொடுத்தார்களாம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. தேவ தூதர்களுடைய உணவை சாதாரண மனிதர்களுக்கு, மன்னாவை மனுஷன் சாப்பிட்டான். ஹல்லேலூயா. அதே போல் தண்ணி இல்லாத இடத்துக்கு போகிறாங்க, கற்பாறை நிறைந்த இடம். அந்த இடத்துல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும் போது கற்பாறையிலேருந்து நீரூற்றை உண்டாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கசந்து போய் ஒரு தண்ணி இருக்குது, அதை மதுரமாய் மாற்றாராம். இப்போ தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என் வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிருக்கு. போராட்டம் மேலே போராட்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை. மாறுமா? என் கணவர் மாறுவாரா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு, என் குடும்பம் மாறுமா, என் பிள்ளைங்க மாறுவாங்களா, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பிள்ளையோட வாழ்க்கை கசந்த மாறாவாக இருக்குது. எப்போ மதுரமாய் மாறும்? நான் கண் மூடுறதுக்குள்ளே என் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட தான் பேசிகிட்டு இருக்கார். நாளைய தினம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது சிஸ்டர், கர்த்தருடைய கருத்தில் இருக்குது அம்மா.
நீங்கள் அவரை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் கரத்தில் இருக்குது, இதை வைத்து நான் எப்படி பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், பெரிய பெரிய திட்டங்கள் வச்சுருக்கேன், அது என் வாழ்க்கையில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட, ரொம்ப சோர்வோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நாளை தினம் அவருடைய கருத்தில் இருக்குது. அவர்கிட்ட கொஞ்சம் இருந்தால் போதும். 5 அப்பம் 2 மீன், ஒரு சின்ன பையன் கொஞ்சம் தான் வச்சுருந்தாரு, அதை நிறைவாய் மாற்றி 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதமான துணிக்கைகளை எடுக்க வைத்த நல்ல ஆண்டவர். எலியா பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, கேரித்த ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்காரு. காகம் வந்து அவருக்கு அன்றாட வேண்டிய அந்த ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். காகம் இறைச்சி கொடுக்குது, கேரித்த ஆற்று நீரோட அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கவர் கேரி ஆற்று நீரும் வற்றி போயிடுச்சு. இப்போ திரும்பமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு வருது, நீ போய் சாரிபாத்துன்ற விதவை வீட்டுக்கு போ. அங்கே போகிறாரு. அந்த அம்மாக்கிட்டேயோ ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். ஹல்லேலூயா. இப்போவும் அப்படி தான், கொஞ்சம் தான் எங்ககிட்ட இருக்குது, ஆனால் நிறைவாக்குகிற ஆண்டவர். உங்களுடைய தேவைகள் முடிகிற வரைக்கும் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் இருக்கார். கொஞ்சம் அந்த கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதமாய், இது எங்ககிட்ட இந்த கொஞ்சம் தான் இருக்குது, இதை ஆசீர்வதிங்க என்று சொல்லி காரியத்தை நடப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். நாளைய தினம் அவருடைய கருத்தில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு மட்டும்தான். நம்முடைய சுவாசத்தை அவருடைய கரத்தில் பிடித்து வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர் நாளைக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்தோம் இந்த எலிசாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். தெய்வ மனுஷன் எலிசா சமரியாவில் இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா சமரியாவை சீரியா தேசத்தின் இராணுவம் வந்து அப்படியே முற்றுகை போட்டுடுதுங்களாம். சமரியா தேசத்தை அப்படியே முற்றுகை போட்டுடுது. சீரியா தேசத்தின் ராஜா படையெடுத்து வந்துடுறாரு. ஜனங்க உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியல. இப்போ அந்த தேசத்து உள்ளே இருக்கவங்களுக்கு பஞ்சம் அப்படியே தலை விரித்து ஆடுதுங்களாம். ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஒரு கழுத தலையோட விலை 80 காசுங்களாம். ஒரு புறாவுடைய உணவு சாப்பாடு வந்து 1/4 படி, அதுவே பார்த்திங்கன்னா 5 பைசா அப்படின்னு சொல்லி விலைவாசி ஏறி இருக்குது. தேசத்தில் பஞ்சம், கொடிய பஞ்சம் நிலவிக்கிட்டு இருக்கு. ராஜா பார்த்திங்கன்னா அவருடைய முற்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்காளாம். அப்போ ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ராஜாவே இந்த தேசத்தில் நடக்கிற கொடூரங்களெல்லாம் பாருங்கள். ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி உன் பிள்ளையே கொடுத்துரு, நாளைக்கு என் பிள்ளையே தரேன், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நேற்று என் பிள்ளையை கொடுத்துட்டேன். இன்றைக்கி அவங்க பிள்ளையை கேட்கும்போது அவங்க ஒழித்து வச்சுட்டு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. வந்து நியாயம் விசாரிங்க. இதை கேட்ட உடனே அந்த ராஜா பாருங்கள் அப்படியே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துட்டு ரெட்டு உடுத்திட்டு அமர்ந்துட்டாராம். அமர்ந்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. எங்கே அந்த தெய்வ மனுஷன், அந்த எலிசாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் ராஜாவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ இந்த காரியதர்சி போய் எலிசாகிட்ட போய் நிற்கிறாரு. ராஜா அவனை கூட்டிகிட்டு வர சொன்னார். உடனே பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த எலிசாவுக்கு வருதுங்களாம். என்ன வருது பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்திலே சமரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. தேசத்தில் கொடிய பஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் விலைவாசிலாம் ஏறி இருக்கு. ஆனால் இவர் உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரம் 1 கோதுமைமா 1 சேக்கல், 2 வார்கோதுமைமா 1 சேக்கல் அப்படின்னு சொல்லி இப்படி விற்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ராஜாவுடைய காரியதர்சி சொல்கிறாரு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் இதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். பாருங்கள், நான் சொல்கிறேன், இதை கண்களால் நீ பார்ப்பாய். ஏன்னா ஆண்டவர் எலிசா கிட்ட சொல்ல சொல்கிறாரு. இப்போ எலிசா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு தோல்வி போல இருக்கலாம், சூழ்நிலைகள் முடியாதது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாளைக்காக கவலைப்படாதிருங்க. நாளைக்கு இந்நேரம் சம்பந்த எலிசா சொன்னது போல நாளைக்கு உங்களுடைய பிரச்சனை சந்தோஷமாய் முடியும். நாளைக்கு உங்களுடைய போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். நாளைக்கு உங்களுடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நாளைக்கு உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சிறிய இராணுவம் முற்றுகையிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இறைச்சல்கள் எல்லாம் உண்டு பண்ணுறாரு. ரதங்களின் இறைச்சல்கள், குதிரைகளின் இறைச்சல்கள், இராணுவங்களின் இறைச்சல்கள். இதை பார்த்தோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. சிரியா தேசத்தின் இராணுவத்தினர் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த குருடர்கள்
போய் சொல்கிறாங்க ராஜா கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க, வெள்ளி பொண்ணு எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ராஜா போய் அவங்கள துரத்தி போயிட்டாங்களா, போய் பாருங்கள், நம்பல, ராஜாவால் நம்ப முடியல, போய் பாருங்கன்னு சொல்லும் போது திரும்ப அவங்கள துரத்திட்டு போகும்போது இன்னும் வெள்ளியும் பொண்ணும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், முடியாததை முடிய செய்கிற ஆண்டவர். நாளைய தினம் என்ன நடக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு மட்டும்தான். அவர் சிருஷ்டித்த ஆண்டவர், தினங்களை உண்டாக்கின ஆண்டவர், நாட்கள் 7 நாட்களை உண்டாக்கின ஆண்டவர். நாளைக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்குறித்து வச்சிருக்கிற ஆண்டவர். அன்னைக்கு சமரியாவில் ஒரு விடுதலையை ஆண்டவர் அன்னைக்கு கட்டளை கொடுத்தாரு. அதனால தான் பாருங்கள், அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. தேவ மனுஷன் சொல்றார், நாளைய தினம் இப்படி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நடந்துச்சுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்ட அந்த கைலாகு ராஜா தனக்கு கைலாகு கொடுக்குற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். நாளைக்கு இந்நேரத்திலே சமரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னதின்படியே நடந்தது. நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எலிசா என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்ததுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நாளைய தினம் அவருடைய கரத்தில் இருக்குது. இந்த சங்கீதக்காரன் தெளிவாக அதனால தான் சொல்கிறாரு, நாளைக்கு என்ன நடக்கணும், என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு ஆடுகள் பின்னாடி இருந்த தாவீது, அவருக்கு தெரியாது நான் ராஜாவா ஆவேன்னு, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ தாவீது இந்த ஆடுகள் பின்னாடி இருக்கலாம், ஆனால் கிங் ஆஃப் கிங்காய் 40 வருஷம் யூதாவையும் இஸ்ரேவேலையும் ஆட்சி செய்ய போகிறது இந்த தாவீது தான் சொல்லி, அதனால தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, எனது காலங்கள் உமது கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நாளைய தினத்துக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். இரண்டாவது, அந்த மொர்தகாய் அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம் எஸ்தர் புத்தகத்தில். இந்த மொர்தகாய் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் வணக்கத்தை செலுத்த மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கிற ஒரு நல்ல மகனாக இருக்கார். அகஸ்வர் ராஜாவோட அரண்மனை வாசலில் இந்த மொர்தகாய் எப்பொழுதும் இருக்கார். அந்த அரண்மனைக்குள்ளே இவர் வளர்த்த எஸ்தர் ராஜாத்தி உள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் எப்பொழுதும் அரண்மனை வாசலில் இருப்பாருங்களா. இந்த அகஸ்வர் ராஜாவுடைய மந்திரி ஆமான் அரண்மனைக்கு போவதும் வருவதுமாக இருக்கும்போது இவர் பார்த்திங்கன்னா அவருக்கு வணக்கமே செலுத்த மாட்டாங்களாம். மற்ற வேலையாட்கள் மற்ற சேவகர்கள்லாம் அந்த ஆமானை வணக்கம் செய்கிறாங்க. இந்த மொர்தகாய் அவர் வணக்கம் செய்யாமல் இருக்காருங்களாம். ஒரு வேத வசனம் எஸ்தரில் நம்ம வாசிப்போம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனான் மாறினான். மூர்க்கம் நிறைந்தவராக மாறிட்டாருங்களாம். எல்லாரும் வணங்குறாங்க, நமஸ்கரிக்கிறாங்க, இவன் மட்டும் நமஸ்கரிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லும் போது யூதாவிலேருந்து அடிமையாக வரப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுது. எப்படியாவது இந்த மொர்தகாயை ஒன்றுமில்லாமல் பண்ணணும், இருக்கவே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆமான் திட்டம்லாம் போடுறாருங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட வந்து ஆமான்னு சொல்கிறாரு, நாட்டில் அந்த யூதாவிலேருந்து நம்ம அடிமையாக கொண்டு வந்தோம் இல்லையா, அவர்களால் நாட்டில் நிறைய பழக்கங்கள்லாம் மாறிடுச்சு, நாட்டோடைய நிலை ரொம்ப சீர்கேடாக இருக்குது, அதனால அவங்கள அழிக்கும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்டின் மேலே கரிசனை உள்ளது போல் ராஜா கிட்ட போய் சொல்கிறாருங்க. ராஜாவும் சரி நீங்கள் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முத்திரை மோதத்தை கொடுக்குறாருங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் சுற்றி இருக்கவங்கள அடிக்கிறாங்களோ இல்லையோ இந்த மொர்தகாயை அடிக்கணும். ஏன்னு சொன்னால் மொர்தகாய் என்னை நமஸ்கரிக்கலை, வணக்கம் செலுத்தலை. இதுதான் ஒரு பெரிய குறையாக இந்த ஆமானுக்கு இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி எப்படியாவது இந்த மொர்தகாயை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதிலே மொர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாக ராஜாவுடனே விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். நாளைய தினம் அடுத்த நாள் மொர்தகாயை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆமானும் ஆமானுடைய மனைவி இவங்கெல்லாம் திட்டம் போடுறாங்க. ஆண்டவர் பாருங்கள், மொர்தகாயோடு கூட ஆண்டவர் இருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மட்டுமே என்னுடைய வணக்கம், ஆண்டவருக்கு மட்டுமே என்னுடைய ஆராதனை, ஆண்டவரை மட்டுமே தொழுது கொள்வேன்ற பக்தி வைராக்கியமாக இருந்த இந்த மொர்தகாயை ஆண்டவர் பாருங்கள் நாளைய தினம்
இந்த ஆமான் தூக்கு மரத்தை செஞ்சுட்டு வர்றாரு. அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வராமல் நாளாகம புஸ்தகம், ராஜாவுக்கு நன்மை செய்த காரியங்கள் இருக்கும் இல்லையா, அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வாசிக்க சொன்னாருங்களாம். அவங்களோட அசிஸ்டன்ட்கள் சொல்லி, என்னென்ன நாளாகம புஸ்தகத்தில் யார் எனக்கு என்ன செய்தாங்க, அவங்களுக்கு நாம் என்ன செய்தோம், அதையெல்லாம் வாசிங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை இந்த வெளி வாசலில் உட்காந்து இந்த மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றுறாருங்களாம். 2 பேர் அவரை கொலை பண்ணணும்னு திட்டம் போடுறாங்க. அதை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை அந்த சதியிலேருந்து காப்பாற்றுறாரு. இந்த செய்தி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குங்களாம். ஹல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அந்த புத்தகத்தில் மொர்தெகாய் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை ஒரு சதியிலேருந்து காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உடனே கேட்குறாரு, இந்த மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் செய்யப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், அப்பொழுதே மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்திருந்தா இப்போது மொர்தெகாய்க்கு கனம் மகிமை எல்லாம் செலுத்தப்பட்டாச்சு, வெகுமதியெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்கள் அப்போ மரக்கடிக்க வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேலையில் இப்போ தூக்கு மரம் செய்து தூக்கு மரத்தில் அவரை போடுறதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக ஆமான் அந்த ராஜாவுடைய அரண்மனை முற்றத்தில் வெளியில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், மொர்தெகாய்க்கு ஏன் செய்யலை? ராஜா கேட்குறாரு, என்னை காப்பாற்றின மொர்தெகாய்க்கு ஏன் செய்யலை, எந்த கனமும் ஏன் எந்த மகிமையும் செலுத்தலை அப்படின்னு சொல்லி. வெளியில் யார் இருக்கா அப்படின்னும் போது வேலைக்காரங்க சொல்கிறாங்க, நம்முடைய மந்திரி ஆமான் தான் இருக்கார், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமான் வராரு. ஆமான் வந்தோடனே ராஜா சொல்கிறாரு, நான் ஒருத்தரை கனப்படுத்த விரும்புகிறேன், அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆமான் பாருங்கள், ராஜா என்ன தவிர வேறு யார் கனப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லி நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுக்கணும், நல்ல வெகுமதிகள் கொடுக்கணும், தங்கம் வைரம் வைடூரியெல்லாம் கொடுக்கணும், அவரை குதிரையில் மேலே ஏற்றி நகர்வலம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ ராஜா கனப்படுத்துகிற காரியம் என்னவோ அதெல்லாம் சொல்கிறாருங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று ராஜா சொல்கிறாரு பாருங்கள், இதை அப்படியே மொர்தெகாய்க்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாளைய தினம் நாம் ஒன்று நினைப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்க ஒன்று நினைப்பாங்க. இந்த மொர்தெகாய்க்கு எதிராக இந்த ஆமான் தூக்கு மரத்தை செய்துட்டு வரலாம், தூக்கில் போடுவதற்காக அவர் நாளைக்கு இந்த மொர்தெகாய் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆமான் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நாளைய தினம் அவருடைய கருத்தில் இருக்குது. அவருடைய பிள்ளைங்க வெட்கப்பட்டு போகிறதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அன்னைக்கு நமஸ்கரிக்க வணக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்ன இந்த மொர்தெகாயை பழிவாங்க தூக்கு மரம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் கனப்படுத்துகிறாருங்களாம். ராஜா சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த மொர்தெகாய்க்கு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு காத்திருந்த ஆமான் முக்காடு போட்டுட்டு முகத்தை தொங்க வச்சுட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சனப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஹல்லேலூயா. நாளைய தினம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்குது. ஆண்டவருக்காக பயபக்தியாக இருக்கீங்களா? ஆண்டவருக்காக எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ வியாதிகள், ஆனால் இன்னும் நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் நிந்தைக்குள்ளாயிட்ருக்கேன். ஆண்டவருக்காக என்னுடைய வாலிப காரியங்கள்லாம் விட்டு கடந்து வந்தனே, எனக்கு என்ன நடக்கும், இப்போ வரைக்கும் நான் கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்கேன், அவமானத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மொர்தெகாய்க்கு செய்த ஆண்டவர் உங்களோட கூட இருக்கார். சுற்றி இருக்கவங்க வெட்கப்படுத்தலாம், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பயபக்தியாக இருக்கிறத பார்த்து சுற்றி இருக்கவங்க உங்களை அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், உங்களை நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி உங்களை அழிவுக்கு கொண்டு போகலாம். ஆனாலும் நாளைய தினத்தை கரத்தில் வைத்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு நாளைய தினத்தில் ஒரு செழிப்பை கொடுப்பார். உங்களை வெட்கப்படுத்தினவங்க முக்காடிட்டு கடந்து போவாங்க. இந்த ஆமோனோ வென்றால் சஞ்சலத்தோடு கூட முக்காடிட்டு கடந்து போனான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே பக்தி வைராக்கியமாக இருக்க உங்களை விட்டுடுவாரா? ஆண்டவருக்காக எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எத்தனையோ இழப்புகள், இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எம்டி பாட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெறும் பாத்திரமாக இருக்கோம், மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியல, எங்கள் அகப்பையிலும் இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த மொர்தெகாய்க்கு செய்த ஆண்டவர் ஏற்ற வேலையில் பாருங்கள், இதுக்கு முன்னாடியே ராஜாவை சதியிலேருந்து காப்பாற்றின போதே அந்த நன்மையை செய்திருந்தா அந்த தூக்கில் போட ஆமான் சொல்லும் போது ராஜா நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கான ஏற்ற வேலையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கான ஏற்ற வேலையில் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களை சுற்றி இருக்கவங்க
உங்களை நிந்தைக்குள்ளே கொண்டு போகிறவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவங்க தான் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு போவாங்க. நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. மூன்றாவதாக நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலையும் இன்னும் காவலில் இருக்கவங்களையும் பார்த்திங்கன்னா ஆசியாவில் படகு பிரயாணம் கொண்டு போகிறாங்களாம். ஒரு நூற்றுக்கு அதிபதியோட கரத்தில் கொடுக்குறாங்க. இவர்களை கொடுத்து இவங்களை படகு பிரயாணம் போயிட்டுருக்காங்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலி என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். யூலியூ அப்படின்ற ஒரு நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல பவுலையும் இன்னும் காவலில் இருக்கவங்களையும் அனுப்பி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், பெருத்த எதிர்காற்று வீசுது. அப்போ போய் ஒரு தீவில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு புயல் வருது. இப்படியே நிறைய நாட்கள் அவங்களோட அந்த படகு பிரயாணத்தில் நிறைய போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், ஒரு 4 நாள் மழை வந்துச்சுன்னா எப்படா வெயில் அடிக்கும், எப்போ சூரியனை பார்ப்போம், எப்போ நட்சத்திரத்தை பார்ப்போம். ஒரு 4 நாள் 5 நாள் புயல் மழை அப்படின்னாவே இவங்க பாருங்கள் வெகு நாட்கள் கப்பலில் பிரயாணம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் கப்பலே போயிட்டுருக்கோம், இனி தப்பி பிழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை முழுசாக போயிடுச்சு, சுத்தமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். எங்கள் பிரச்சனை இது சீக்கிரத்தில் இப்படி முடியும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. ஒரு நில சண்டை, அந்த நிலத்தில் எங்களுக்கு எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதுக்கு முடிவே இல்லை. இது அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த பவுல் சொல்கிறாரு, தேவதூதர் பேசுகிறாரா, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க போகிற. உடனே பவுல் அந்த விசுவாசம் வந்துச்சு, நான் போய் நிற்பேன், நான் தப்பி பிழைப்போமோ அப்படின்னு அந்த நம்பிக்கை அற்று போயிருந்த பவுல் கூட தேவதூதர் சொல்கிறார், நீ ராயனுக்கு முன்னாடி போய் இந்த இடத்துல இங்கே போய் நீ நிற்பாய், நீ பேசுவாய், கர்த்தருடைய வார்த்தை நீ சொல்லுவாய் அப்படின்னு சொல்லும் போது அதே நம்பிக்கையில் அவர் பாருங்கள், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஆண்டவர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நான் தப்பி பிழைப்பேனும் நினச்சிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பாக பிழைப்பேன், நான் அந்த இடத்துல போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாருங்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பவுல் பாருங்கள், சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாரு, நல்லா சாப்பிட்டு நல்லா எனர்ஜியாக இருங்க, நம்ம கண்டிப்பாக எங்கே போகணுமோ அங்கே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேதமும் நமக்கு வராது, தலையிலேருந்து ஒரு முடியும் விழுந்து போகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே போல் பாருங்கள், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பாருங்கள், பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின்று எங்களை தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருந்தோம். ஹல்லேலூயா. நம்மை தப்புவித்த ஆண்டவர் இப்பொழுதும் தப்பு வச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவர் இனிமேலும் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவர் மரித்தோரை எழுப்புகிற ஒரு ஆண்டவர். நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்குறித்து வச்சிருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நாளைய தினம் அவருடைய கரத்தில் இருக்குது. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், நம்மை காப்பாற்றின ஆண்டவர், இம்மட்டும் இந்த ஆயுள் வரைக்கும் நம்மை காப்பாற்றி நடத்தி வந்த ஆண்டவர் இப்பயும் காப்பாற்றிட்டு இருக்காரா, இனிமேலும் காப்பாற்றுவார். பவுல் அதான் ரொம்ப அழகாக சொல்லார், என்னை தப்புவிக்கிறார், தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. நாளை தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நம்ம அப்படியே கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் டாடி. இது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தில் சோர்ந்து நாளைக்கு என்னமா முடியும், எப்படி முடியும் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போது நாளைய தினத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் டாடி. ஆண்டவர், நீர் எங்களை ஆண்டு கொள்ளுவீராக. எங்களை குறித்து எங்களுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர், நாங்கள் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அன்னைக்கு நாளைய தினம் இப்படி நடக்கும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதை அப்படியே நிறைவேற்றின ஆண்டவர். நாளைய தினம் மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு சொல்லி திட்டம் வைத்தாலும் நாளைய தினம் ஆண்டவர் நீர் அந்த மொர்தெகாயை கனப்படுத்தணும்னு சொல்லி நீர் முன்குறித்து வைத்திருந்தீர். அதே போல் நாளைய தினம் பவுல் எந்த இடத்துல பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க டாடி. இப்பொழுதும் நாளைய தினம் எங்களுடைய காரியங்கள் அதை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். எங்களுடைய காலங்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவர் நீர் நடத்துவீராக. இது வரைக்கும் ஏதோ ஒரு போராட்டத்தை நினச்சி எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம்னா ஆண்டவர் எங்களை மன்னிப்பீராக. இந்த பவுல் சொல்கிறது போல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் உங்கள் மேலே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறோம் டாடி. ஆண்டவர் நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ஃபூச்சோ பில்டிங் 21 டைரைட் ரோ 06/07 Singapore 207530. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.